வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்திச் சுருக்கம் வாசிப்பவர் ஆதவன். குடியரசு துணைத் தலைவர் திரு ஜெகதீப் தன்கர் ஒருநாள் பயணமாக இன்று அருணாச்சல பிரதேசம் செல்கிறார். அம்மாநிலத்தில் உள்ள காம்லே மாவட்டத்திற்கு உட்பட்ட போம்டிலா பகுதியில் நடைபெறும் விழாவில் பங்கேற்கிறார். தொழிலாளர் வருங்கால வைப்பு நிதி அலுவலகத்தில் பணியாற்றும் அதிகாரிகள் உறுதிப்பாடு, அர்ப்பணிப்பு மற்றும் படைப்பாற்றல் திறனுடன் பணியாற்றுவது அவசியம் என மத்திய தொழிலாளர் நலத்துறை அமைச்சர் திரு மன்சுக் மாண்டவியா புதுடெல்லியில் புதிதாக பணியில் சேர்ந்துள்ள உதவி வருங்கால வைப்பு நிதி ஆணையர்களுடன் கலந்துரையாடுகையில் குறிப்பிட்டார். அதிகாரிகளின் கடின உழைப்பு மற்றும் விடா முயற்சியை பாராட்டியதோடு தங்களது பணிக்காலம் முழுவதும் அர்ப்பணிப்பு உணர்வுடன் பணியாற்ற வேண்டும் என்று அதிகாரிகளை திரு மன்சுக் மாண்டவியா கேட்டுக் கொண்டார். ஒடிஷா மாநிலம் பீமா மண்டலி தொல்லியல் தளத்தை சுற்றுலாத்துறை தளமாக மேம்படுத்த மத்திய மாநில அரசுகள் நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக மத்திய கல்வி அமைச்சர் திரு தர்மேந்திர பிரதான் கூறியுள்ளார். இத்தலத்தை பார்வையிட்ட பின் செய்தியாளர்களிடம் பேசிய அவர், இப்பகுதியில் கண்டெடுக்கப்பட்டுள்ள பொருட்கள் மிக பழமையான நாகரிகங்களில் ஒன்றாக கருதப்படுகிறது என்றும் குறிப்பிட்டார். வருங்காலத்தில் இப்பகுதியை உலகளாவிய சுற்றுலா தலமாக மேம்படுத்த மாநில அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாகவும் திரு தர்மேந்திர பிரதான் தெரிவித்தார். மகா சிவராத்திரி நாடு முழுவதும் சிவாலயங்களில் இன்று வெகு சிறப்பாக கொண்டாடப்படுகிறது. உத்தரப்பிரதேச மாநிலம் வாரணாசியில் உள்ள காசி விஸ்வநாதர் கோவிலில் இன்று அதிகாலை 2:15 மணி அளவில் சிவபெருமானுக்கு மங்கள ஆரத்தி காட்டப்பட்டு சிறப்பு பூஜைகள் நடைபெற்றன. தமிழகத்திலும் மகா சிவராத்திரியை ஒட்டி தஞ்சை பெரிய கோவில், சிதம்பரம் நடராஜர் ஆலயம் உள்ளிட்ட சிவாலயங்களில் சிறப்பு வழிபாடுகளுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. உலக பிரசித்தி பெற்ற அரியலூர் கங்கை கொண்ட சோழபுரம் பிரகதீஸ்வரர் கோவிலில் சிவராத்திரியை ஒட்டி நாட்டியாஞ்சலி விழா கோலாகலமாக தொடங்கியது. ISL கால்பந்து போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் பெங்களூரு அணி 1-0 என்ற கோல் கணக்கில் சென்னை அணியை வென்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஈஸ்ட் பெங்கால் அணி ஐதராபாத் அணியை எதிர்கொள்கிறது. இத்துடன் இந்த செய்திச் சுருக்கம் நிறைவு பெறுகிறது. எமது அடுத்த செய்திச் சுருக்கம் நண்பகல் 12 மணிக்கு.